என் இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பில் நாம் பாடநோட்டு எழுத உள்ளோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் பாடநோட்டினை எடுத்துக்கொண்டு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் மெய்யெழுத்துக்கள் எழுத உள்ளோம். நான் எப்படி எழுதி உள்ளேனோ அதே போல நீங்களும் அழகாக உங்களின் தெளிவான கையெழுத்தில் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக மெய் எழுத்துக்கள். அழகா எழுதுங்க கண்ணா. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். மாணவ செல்வங்களே, உங்களின் தெளிவான கையெழுத்தில் எழுதுங்கள். பொறுமையாக நிதானமாக எழுதுங்கள் கண்ணா. ஒரு கோடு விட்டு சொற்கள். இந்த சொற்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத்து கூட்டி படிப்பதற்கு உதவும் வகையில் இருக்கும். சரியா கண்ணா? நீங்கள் எழுத்து கூட்டி படிப்பதற்கு இது மிக உதவியாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான சொற்களை நீங்கள் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, எழுத்து கூட்டி கூட்டி படிச்சு பாருங்க. சரியா? எழுதுவோமா? சொற்கள். சோ, இர், கா, இல். சொற்கள். முதலாவது நாய். நா, இ, நாய். பா, இல், பல். கா, இல், கால். க, இன், கண். வீடு. வீடு, வீடு. எலி. எலி, எலி. இலை. இலை, இலை. ஏர். ஏர், ஏர். நதி. நதி, நதி. ஆறு. ஆறு, ஆறு. பசி. பசி, பசி. பாய். பாய், பாய். காடு. காடு, காடு. ஊசி. ஊசி, ஊசி. களி. களி, களி. சரியா கண்ணா? இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து அழகா எழுதுங்க. சரியா? இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரியா கண்ணா? சரி. நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? தீபாவளியினை மிக கவனமாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.